அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குத் பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி ஃபஅன்த நூருல் ஹுதா ஃபீ குல்லி காயினத்தின் வ அன்த சிர்ருன் நதா யா கைர முஅத்தமதி லா வசீலத இல்லா அன்த யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் நன்றிகளும் அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். நம் நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாருடைய திருநாமம் கூற கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ அந்த பெயருக்குரிய பெருமகனார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியாம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உயர் குடும்பத்தார்களான அஹ்ல பைத்துகள் மீதும் அவர்களின் திருத்தோழர்களான சஹாபாக்கள் மீதும் அவர்களின் நல் வழி வந்த வழிமார்கள் இறைநேசச் செல்வர்கள் யாவர் மீதிலும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவின் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவுமாக என வேண்டி நெஞ்சம் நிறைந்த என் ஆன்மீக குருநாதரின் அருள் நிறைந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய தினம் குத்புஸ் ஜமான் அல்லாமா ஷேக் முஹம்மது இஸ்மாயிலுன் நஹ்வி அல்லாமத்துல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிறப்பு மிகுந்த உரூஸ் முபாரக் நிகழ்விலே கலந்து கொள்ளுகிற பெரும் பாக்கியத்தை நசீபே அல்லாஹ் நமக்கு நல்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயிலுல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமது ஊரில் காயல் பட்டணத்தில் பிறந்தவர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், அவர்கள் பிறந்த மண்ணில் நாமும் பிறந்தோம் என்பதே ஒரு பெரும் பாக்கியம். அவர்கள் வாழ்ந்த மண்ணில் நாமும் வாழ்கிறோம் என்பதே பெரும் பாக்கியம். அவர்கள் நடமாடிய மண்ணில் வீதிகளில் நாமும் உலா வருகிறோமே, அதுவே பெரும் பாக்கியம். அவர்களின் வாழ்க்கையையும் வரலாற்றையும் நாம் உற்று ஆய்வு செய்வோமேயானால், இப்படி ஒரு மகான், ஒரு இறைநேசர், மாபெரும் சேவையாற்றிய களப்பணிகளாற்றிய ஒரு மாபெரும் ஞானி, இதுவே இவர்கள் இன்னொரு இடத்திலே பிறந்திருந்தால், குறிப்பாக சொன்னால் மிஸ்ர் தேசத்திலோ அல்லது ஞானத்தின் கோட்டை பக்தாதிலோ இவர்கள் பிறந்திருந்தால், எப்படி இன்றைக்கு இறைநேச செல்வர்கள் வலிமார்களின் பட்டியலில் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெருமக்கள் பாரசீக வாசிகளை குறித்து மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்த்துக்கு உரியவர்களாக அவர்கள் வாழ்ந்து இன்றைய உலகின் நாலாபுறமும் பின்பற்ற தகுந்த மார்க்க சட்டதிட்டங்களை அவர்கள் வகுத்து வழங்கிய அந்த விதத்தை உலகம் விளங்கியிருக்கும். ஆனால் அவர்கள் காயல் பட்டணத்திலே பிறந்தார்கள்.
கடந்த 60 ஆண்டு காலமாகிவிட்டது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறைந்து. ஆனால் கடந்த ஆண்டு தொடக்கம் அவர்களுக்கு உருஸ் நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 58 ஆண்டு காலம் அவர்களை இந்த சமுதாயம் மறந்திருக்கிறது என்பது கசந்தாலும் உண்மை. ஆனால் மறக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள். ஏனென்றால் இன்றைக்கு நாம் அஹ்ல சுன்னத் வல் ஜமாத்தின் மோமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் செய்த அபூர்வமான சேவை, அபார சேவை, அவர்கள் அதற்காக எடுத்த தன்னலமற்ற முயற்சிகள், அதில் ஈடுபட்டதால் அவர்கள் தங்களுடைய சுயநலங்களை இழந்த தன்மைகள், இவற்றையெல்லாம் கடந்து அவர்கள் எழுத்து பணிகளில், அரபு இலக்கிய பணிகளில் மட்டுமல்ல, மகான்கள் இறைநேச செல்வர்களின் வாழ்க்கை வரலாற்று செய்திகளை தொகுத்தெடுத்து அடுத்த சமுதாயத்திற்கு வழங்கிய அந்த பணிகளில் எப்படித்தான் அல்லாஹ் அவர்களுக்கு நேரத்திலும் காலத்திலும் இப்படி ஒரு பரக்கத்தை வழங்கினானோ என்று நாம் புருவம் உயர்த்தி பார்க்கிற அளவிற்கு அவர்களுடைய நூல்கள், அவர்கள் எழுதி வைத்த அரபு இலக்கிய ஏடுகள் நம்முடைய கண்களை, புருவங்களை விரிய செய்கின்றன. அந்த அளவிற்கு ஒரு மாபெரும் சேவையாற்றிய மகான். அதனாலே தான் அவர்கள் வாழ்ந்த மண்ணில் நாம் வாழ்கிறோம் என்பதே ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கம்தான் நம்மாலே சொல்ல முடியும். என்ன காரணம் என்றால், கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்றளவு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முழு வரலாற்றையும் முழுதாக தெரிந்தவர்கள் நிச்சயம் இருக்க முடியாது. அப்படியே ஓரிருவர் இருந்தாலும் கூட அவர்களை அணுகுகிற போது பல விஷயங்கள் மறந்து போய்விட்டது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய இளைய தலைமுறையினர் அதை மீட்டெடுத்து அவர்களின் வாழ்க்கை வரலாற்று செய்திகளை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய அந்த இளைய தலைமுறையினர், நஹ்வியப்பா நற்பணி மன்றத்தினருக்கு இதயமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இன்னும் பல சேவைகள் ஆற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் முன்வைத்து மகானவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சரித்திர செய்திகளில் சுருக்கமாக சொல்ல முனைகிறேன். மகானவர்கள், அவர்களுடைய பெயர் முஹம்மது இஸ்மாயில், அவர்களுக்கு பெற்றோர்களால் வைக்கப்பட்ட பெயர். இந்த பெயர் நம்முடைய ஊரின் மரபின் பிரகாரம் வாப்பிச்சா விட்டு அப்பா, தந்தையுடைய தந்தை, அவர்களுடைய பெயரை பேரனுக்கு முதல் ஆம்பளை பிள்ளைக்கு வைப்பது வழமை. அப்படித்தான் நம்முடைய அப்பா அவர்களுக்கு முஹம்மது இஸ்மாயில் என்று பெயர் வைக்கப்பட்டது. அவர்களுடைய தந்தையின் பெயர். முதலாவது முஹம்மது இஸ்மாயில் அவர்கள் யார் என்றால், மகான் சையத் அஹமது சாஹிப் பிரியமுத்துவாப்பா வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகனாவார்கள் முஹம்மது இஸ்மாயிலுல் முஃப்தி அவர்கள். இவர்களுக்குத்தான் முதலாவது நஹ்வி என்று சொல்லப்பட்டது. இந்த பட்டத்தை கொடுத்தவர்கள் குதுபு ஜமான் ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிபுல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள். என்ன காரணம் என்றால், அரபு நாட்டிலிருந்து வந்த ஒரு ஃபத்வா, அந்த ஃபத்வாவை பிழை திருத்தி திரும்ப அரபு நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதை பார்த்தபோதுதான் குதுபு சமது ஜமான் தைக்கா சாஹிபுல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் பெரிய நஹ்வியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அன்றைக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த பெயர் இறைவனர்களால் அது நிலை பெற்று இன்றளவும் அவர்களின் வாரிசுகளுக்கு, குடும்பத்தார்களுக்கு அந்த பெயர் அப்பா அவர்களாலே வழங்கப்பட்ட பெயராகிவிட்டது. இவங்க தான் முதல் நஹ்வி என்று கொடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் புத்தளத்திலே, இலங்கை புத்தளத்திலே அடங்கியிருக்கிறார்கள். நம்முடைய பூவாரிலே மறைந்து வாழக்கூடிய மகான் நூஹ் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெயரிலே நாம் ஓதக்கூடிய மர்சியா இருக்கிறதே, இலாஹி நவ்வீரன் ரவுல்லா என்று ஓதுகிறோம். அது அப்படி அல்ல. அதனுடைய தொடக்கமே பதஅத்து மனாகிபல் மதுஹி என்று தான் தொடங்கும். நாம் ஒவ்வொன்றையும் சுருக்கியே பழக்கப்பட்டு போனவர்கள். எல்லாமுமே சுருக்கப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா என்று தொடங்கிய யா குத்துபாவை யா சையீதி சனதி என்று சுருக்கிவிட்டோம்.
யா சையீதி ஷேഖி வ சதுர சாதிரி என்று நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது சதகத்துல்லா அப்பா சொன்ன யா குத்துபா, அதை யா சாஹிபன் நாகூர் என்று ஓதியே பழக்கப்பட்டு விட்டோம். இன்றைய தலைமுறையினர்களுக்கு, இளம் தலைமுறையினர்களுக்கு, சிறுவர்களுக்கு இப்படி ஒரு பைத், இதன் முன்பகுதி இருக்கிறது, இது பிற்பகுதி என்பதே தெரியாத அளவிற்கு நாம் சுருக்கிவிட்டோம். அதனாலே தான் என்னவோ வரலாற்றை சொல்லுகிற போது வரலாற்று சுருக்கம் என்று சொல்லியே பழகிவிட்டோம். ஆனால் இதிலெல்லாம் வேதனையோடு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இதையெல்லாம் எழுதுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு பெரிய ஆக்கங்களை, காவியங்களை தொகுத்து தந்தார்களே. அவர்கள் ஏற்றி தந்த அந்த வரலாறுகளை, அவர்களால் தொகுத்து தரப்பட்ட அந்த மௌலிதுகளை, அந்த மருதியாக்களை நாம் ஓதுகிற போது அதன் விளைவு நம்முடைய வாழ்க்கையில் நலங்கள் பல பெருகும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், திக்ருல் அன்பியாஇ இபாதத்துன் வ திக்ரு சாலிஹீன கஃபாரா. நபிமார்களை நினைவுபடுத்துவது இபாதத்தாக இருக்கிறது, சாலிஹீன்கள் வலிமார்களை நினைவுபடுத்துவது கஃபாரா, நாம் செய்த பாவங்களுக்கான பரிகாரமாக இருக்கிறது. பழைய காலத்தில் தெண்ட குத்தம் என்று சொல்வார்களே, அப்படி நம் பாவங்களுக்கான பரிகாரமாக, நம் பிழைகள் கரைவதற்கான ஒரு காரணியாக அமைவது எது? இறைநேச செல்வர்கள் வலிமார்களை நினைவுபடுத்துவது, அவர்களின் மௌலிதுகளை ஓதுவதும் அவர்களின் மர்சியாக்களை படிப்பதும் நமக்குத்தான் பாவங்கள் கரைந்து போவதற்கான காரணமாக அமைகிறது என்பதாலே தான் நம்முடைய மகான்கள் பெரும் பெரும் ஆக்கங்களை வலிமார்களின் மீது நிறைய நமக்கு காவியங்களை ஏற்றி தந்திருக்கிறார்கள். காலத்தின் வேகத்தில் பல காவியங்கள் காணாமல் போய்விட்டன. இருக்கிற சிலவற்றை கூட நாம் சுருக்கிவிட்டோம். ஹைர், அது பற்றி சில செய்திகள் நேரம் இருந்தால் நிறைவில் சொல்லலாம் என்று விளைகிறேன். இங்கே சொல்ல வந்த செய்தி, அப்படி நாம் ஓதுகிற அந்த பதாத்து மனாகிபுல் மதுஹி என்ற நூஹுலியுல்லா அப்பா அவர்கள் மீதான அந்த மர்தியாவினுடைய கடைசி பகுதி இலாஹி நவ்விரன் ரவுலா ஓதுகிறோமே, அதில் இலாஹி ரஹம் லிமன் நலுமா சுமாஹு முஹம்மதுன் இஸ்மா ஐலுன் கது காசபில் ஜுருமா ஓதுகிறோமே. இஸ்மாயில் முகமது இஸ்மாயிலுன் நஹவி முஃப்தி, முதலாவது நஹவி அப்பா அவர்கள் நூஹுலியுல்லா அப்பா அவர்கள் மீது எழுதியது. அவர்கள் புத்தளத்திலே மறைந்து வாழ்கிறார்கள். அவர்களுடைய மகன் அல்லாமா சையீத் அஹ்மதுல் ஆலிமுல் முஃப்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள், நம்முடைய பெரிய ஆலிம் சாப்பா என்று சொல்கிறோமே, அவர்களுடைய தந்தை. இவர்கள் ஒரு மாபெரும் கல்வி கடலாக 4 மதுஹபினுடைய ஃபிக்ஹ் சட்டங்களிலும் ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேர்ந்த ஞானியாக நமது ஊரிலே தான், வேறெங்கும் அல்ல, நமது ஊரிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்களுடைய வரலாற்றை ஒன்றை சொல்வதாக இருந்தால், அப்பா அவர்கள் புகாரி ஷரீஃப், நம்முடைய காயல்பட்டினம் புகாரி ஷரீஃப் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த 6 ஸ்தாபகர்களில் இவர்களும் ஒருவர். இவர்கள் இலங்கையிலே பேருவளையிலே புகாரி ஷரீஃபிற்கு சென்றிருக்கிறார்கள். இலங்கையில் பேருவளை புகாரி ஷரீஃப் இருக்கிறது. அங்கு சென்று அந்த மஜ்லிஸை பார்த்தவர்களுக்கு, மஜ்லிஸில் இருந்தவர்களுக்கு தெரியும், அதிர்ச்சியும் அதிசயமும் நமக்கு காத்திருக்கும். குறிப்பாக நமக்கு, காயல்பட்டினத்தை சார்ந்தவர்களுக்கு நமக்கு என்ன காரணம் என்றால், இன்றைக்கும் கூட அந்த புகாரி ஷரீஃப் நடக்கிற விதம், அதிகாலையிலிருந்து ஓத துவங்குகிறார்கள். எல்லோரும் ஓதுவதில்லை, சில குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட உலமாக்கள் மட்டும் சுமார் 9-10 பேர் ஓதுகிறார்கள். அவர்களும் கூட மஜ்லிஸிலேயே தங்கி இருக்க வேண்டும். அதிகாலை தஹஜ்ஜத் தொழ வேண்டும். குளித்து தஹஜ்ஜத் தொழுது மனம் பூசி வெண்ணிற ஆடைகள் அணிந்து மஜ்லிஸை சுற்றி அமர்ந்து அவர்களுக்கென்று வைக்கப்படுகிற அந்த கிதாபில், அவர்கள் இருக்கிற அந்த இடத்தில் ஒரு கிதாப், புகாரி கிதாப் வைக்கப்படும். அது இன்றைக்கும் அந்த இடத்தில் அந்த கிதாபு தான் இருக்கும், நாளைக்கும் அதுதான் இருக்கும். கடந்த வருடம் அதுதான் இருந்தது, பல வருடங்களுக்கு முன்னாலும் அந்த இடத்தில் அந்த கிதாபு தான் இருந்தது. இப்படி ஒரு பண்பாட்டு முறையிலே நடத்தப்படுகிற அந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் பேர்வளையிலே உள்ளது. அமைதியை பார்க்க வேண்டும். அந்த மஜ்லிஸினுடைய அமைதி இருக்கிறதே, கிட்டத்தட்ட கடைசி நாளில் நம்முடைய மஜ்லிஸிலே துஆ நடப்பது போல் அங்கே நடக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே நடப்பதைப் போலத்தான் இங்கு நடத்தப்படுகிறது. அப்படி அங்கு மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபினுடைய கடைசி நாள் துஆவில் சில லட்சம் மக்கள் கூடுகிறார்கள். அத்தனை பேருக்கும் உணவு விருந்து வைபவம் நடக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், யாருமே இல்லாதது போன்ற ஒரு அமைதி அங்கே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அமைதியை, ஒரு நிம்மதியான சூழலை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மஜ்லிஸுக்கும் தந்தருள்வானாக. இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், அந்த மஜ்லிஸில் நம்முடைய அப்பா சையத் அஹ்மது நஹவி முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவர்கள் அந்த மஜ்லிஸிலே இருக்கிறார்கள். சில உலமாக்கள் அவர்களை பார்க்கிறார்கள். என்ன காரணம் என்றால், அப்பா அவர்களுடைய தோற்றம் அப்படி கருப்பாக இருப்பார்கள், மேலாடை அணிந்திருக்க மாட்டார்கள், இரண்டு தோளிலும் துண்டு போட்டிருப்பார்களே தவிர சட்டை அணிந்திருக்க மாட்டார்கள், கருப்பாகவும் இருப்பார்கள், பார்ப்பதற்கு ஒரு விதமான தோற்றம். அதனாலே நம்முடைய தோற்றத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் மஜ்லிஸிலே வந்து இருக்கிறார். அதுவும் கூட அந்த மஜ்லிஸினுடைய உள்வளாகம் இருக்கிறதே, அதில் குறிப்பிட்டவர்கள் தான் இருக்க முடியும். யாராவது ஒருவர் அந்நியர் தெரியாமல் அந்த இடத்திற்குள் வந்துவிட்டால் இருக்கிற அந்த முரீதீன்கள், அந்த மஜ்லிஸுல் புகாரி பேர்வலையில் இருக்கிறதே, அவர்களிலே உள்ள ஒருவர் அமைதியோடு சப்தம் இல்லாமல் எழுந்து வெளியிலே போய்விடுகிறார்கள். வந்தவரை வெளியிலே அனுப்புவதில்லை. அந்த அளவிற்கு அமைதி பாதுகாக்கப்படுகிறது. இன்னும் அதிர்ச்சியான, நமக்கு அதிசயமான பல நிகழ்வுகள் அங்கே இருக்கிறது. இதுவல்ல அதை சொல்வதற்கான நேரம், இருந்தாலும் சில காரணங்களாலே சொல்கிறேன். அப்படி அப்பா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இருக்கிற மற்ற உலமாக்கள் எல்லாம் இவர்களை ஒரு விதமான தோற்றத்திலே பார்க்கிறார்கள். நம்முடைய உடைகளுக்கும் நம்முடைய தோற்றத்திற்கும் தொடர்பில்லாத, சம்பந்தமில்லாத ஒருவர் வந்து அமர்ந்திருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸினுடைய ஷேக் இருக்கிறார்கள். அவர்கள்தான் மஜ்லிஸை நடத்துவார்கள். ஓதுகிற உலமாக்கள் ஓதிக்கொண்டே வருவார்கள். எங்கே நிறுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் ஷேக் அவர்கள் ஒரு சிறிய சப்தம் கொடுப்பார்கள். அந்த சப்தத்தை கொடுத்தால், அதாவது ஓதுகிற அந்த கடைசி ஹதீதினுடைய அந்த கடைசி வார்த்தையை சப்தமாக ஓதுவார்கள். ஓதிக்கொண்டு வருகிறவர் நிறுத்தி விடுவார்கள். அவ்வளவுதான். இப்படி அந்த ஷேഖனுடைய கண்ட்ரோல், அவர்களுடைய பார்வையிலே தான் அந்த மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கும். இப்படி இருக்க அப்பா அவர்களுக்கு கிதாப் வருகிறது. மற்ற உலமாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பாவுக்கு கிதாப் வருகிறது. அந்த கிதாபும் எப்படி என்றால் ஏராப் இல்லாதது, ஜபர் ஜேர் பேஷ் கிடையாது. அப்படி ஒரு கிதாபு கொடுக்கப்படுகிறது. அதை திறந்து வைத்துக்கொண்டு அப்பா அவர்கள் கட கட கடகடன்னு ஓதுகிறார்கள், மலமளவென ஓதுகிறார்கள். அவர்கள் ஓதுகிற அந்த வேகத்தையும் அச்சரம் பிசகாது ஓதுகிற அந்த ஆற்றலையும் அந்த அதீத சக்தியையும் பார்த்து வியந்து போன உலமாக்கள் தங்களுடைய ஷேഖிடத்திலே பிறகு சென்று கேட்கிறார்கள், இப்படி ஒரு மகான், இப்படி ஒரு அபூர்வமான அரபு ஞானியை நாங்கள் தவறாகவல்லவோ நினைத்திருந்தோம், அதற்கு பிறகுதான் நீங்கள் உட்கார வைத்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு விளங்கியது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி அற்புதமாக இந்த புகாரி ஷரீஃபை பேர்வலையிலே ஓதியவர்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து பார்த்து வந்துதான் நமது ஊரிலும் இப்படி ஒரு மஜ்லிஸை தொடங்குவோம். ஏனென்றால் நமது ஊரிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் நீங்குவதற்காக. அன்றைய காலத்தில் காலரா போன்ற கொடும் நோய்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு எப்படி கேன்சர் இருக்கிறதோ அதுபோல் அன்றைக்கு காலரா இருந்தது. நம்முடைய புகாரி ஷரீஃபினுடைய துஆவிலே கூட பார்க்கலாம், நிறைய காலராவை பற்றி தான் துஆ செய்யப்படும். அல்லாஹ்வின் அருளால் மகான்களுடைய துஆவால் காலரா அது மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த நோயே இல்லாமலாகிவிட்டது. அதுபோல் அல்லாஹு தாலா இன்று நிலவக்கூடிய அந்த கேன்சர் என்கிற அந்த கொடிய நோயையும் இல்லாமல் ஆக்கி விடுவானாக. அருமையானவர்களே, எனவே அப்படிப்பட்ட நமது ஊருக்கு பாதுகாப்புக்காக ஒரு சூழலை கருதி நமது ஊரிலும் மஜ்லிஸை துவங்குகிறார்கள். இந்த நீண்ட நெடிய வரலாறு அப்பா அவர்கள் பேர்வலையில் ஓதிய இந்த செய்திகளை எல்லாம் புகாரி ஷரீஃபினுடைய முதலாவது நாள் துவக்க உரையாக முதல் நாள் உரை நிகழ்த்துகிற போது அன்றைக்கு மஜ்லிஸினுடைய தலைவராக இருந்தவர்கள் அல்லாமா நஹவி முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகனார் அல்லாமா நஹவி இஸ்ஹாக் ரபி அலி முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை புகாரி ஷரீஃபினுடைய முதலாவது நாளில் இந்த செய்தியை சொன்னார்கள் என்பதை எனது தந்தை பெரியப்பா இவர்களின் மூலமாக இந்த செய்தியை நான் செவியேற்றேன். எனவே இந்த செய்தியை உங்களிடத்தில் நான் தருவதற்கான காரணம் ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த செய்தியை நான் சொல்வதற்கு பெற்ற வழியை உங்களுக்கு சொல்கிறேன். ஹைர், அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அரபு ஞானம் அதில் மிகைக்க பெற்றவர்கள் அப்பா சையத் அஹ்மதுல் முஃப்தி நஹ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் நமது ஊரிலே அவர்கள் முறையாக அவர்களை அறிந்தவர்கள் குறைவுதான். ஏனென்றால் காரணம் அவர்களுடைய தோற்றம் அப்படி. வரலாற்றில் நிறைய பார்க்கிறோம். மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்கள், மதரசாவில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒருவர் வருகிறார், தோற்றம் பார்ப்பதற்கு எளிய தோற்றம், பங்கரையான தோற்றத்திலே வருகிறார். வந்தவர் கேட்டார், இதெல்லாம் என்ன என்று கேட்கிறார். கிதாபுகள் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வந்தவர் அந்த கிதாபை எடுத்து தூக்கி வீசி விட்டார்கள். பக்கத்திலே நீர்த்தேக்க தொட்டி ஹவுல் இருக்கிறது, உள்ளே விழுந்து விட்டது. இப்படி செய்து விட்டார் என்று மாணவர்கள் வேகப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். ஆனால் உடனே அவர்கள் தண்ணீர் தொட்டியிலிருந்து கிதாபை எடுத்து கையிலே கொடுக்கிறார்கள். ஆனால் என்ன ஒரு அதிசயம் என்றால், என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அந்த கிதாபின் ஒரு தாள், ஒரு காகிதம் கூட தண்ணீரிலே நனையவில்லை.
இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள், இது என்ன என்று கேட்டார்கள். இது என்ன என்று கேட்டார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், இது உங்களுக்கு தெரியாது. அவர்கள் முதலிலே சொன்னார்களே அதே பதிலை இது உங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்போதுதான் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புரிகிறார்கள், வந்திருக்கிறவர் சாதாரணமான ஆள் அல்ல என்று தெரிந்து கொண்டு அவர்கள் பின்னாலே சென்றார்கள். அவர்கள்தான் அல்லாமா ஷம்ஸ் தஃப்ரேஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே தான் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பையத்தானார்கள். அதற்கு பிறகுதான் மஸ்னவி என்கிற அந்த ஞான கிரந்தத்தை கோர்வை செய்தார்கள். நீண்ட நெடிய வரலாறு உண்டு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சில மக்கள் வருவார்கள், அவர்களுடைய தலைமுடிகள் பங்கரையாக இருக்கும், எண்ணெய் தேய்த்திருக்க மாட்டார்கள், பரட்டையாக இருக்கும், புழுதி படர்ந்திருக்கும். ஆனால் அவர்கள் எத்தகையவர்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் என்றால் லவ் அக்ஸம அலல்லாஹில் அபர்ரா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சத்தியமிட்டு கேட்டால் கொடுப்பதை தவிர அல்லாஹுக்கு வேறு வழியில்லை என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி பார்ப்பதற்கு தோற்றப்பொழிவு குறைந்தவர்களாக இருக்கலாம், ஆனாலும் அவர்களிலும் இறைநேசர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன் வலாக்கின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன். இறைநேச செல்வர்கள் முத்தகீன்கள், உங்களிலே அதிகமான பேர் அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றும் சொல்கிறான். அவர்களில் அதிகமான பேரை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அவுலியாக்களில் அதிகமான பேரை மக்கள் அறிந்து கொள்ளவில்லை, மக்களில் அதிகமான பேர் அவுலியாக்களை அறிந்து கொள்ளவில்லை. காரணம், அதற்கென்ற சில தோற்றத்தில் இருந்தால் மட்டுமே இவர்களை நம்புவோம் என்று இருக்கிற நம்முடைய உணர்வு தவறானது என்பதை இது போன்ற ஹதீஸின் வழியாகவும் குர்ஆனின் வழியாகவும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமை பெருமக்களே, நம்முடைய அப்பா அவர்களை அவர்களின் தோற்றத்தை பார்த்து நமது ஊரிலே நடக்கிற சில மஜ்லிஸ்களிலே அப்பா அவர்களை உள்ளேயே விட மாட்டாங்க, வீட்டு வாசல்லையே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். ஒரு வீட்டுக்கு பேர் விடுவதற்காக வேண்டி பேர் விடக்கூடிய அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள், அப்பா அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவரை வாசலிலேயே ஒருவர் நிறுத்திவிட்டார், வாசலிலேயே நிறுத்திவிட்டார். மஜ்லிஸ் முடிந்ததற்கு பிறகு நாசா போடும்போது கொடுக்கலாம் என்று சொல்லி நிறுத்தி வைத்து விட்டார்கள். உள்ளே ஆளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். வீட்டில் உள்ளவர் வெளியிலே வந்து இன்னும் வரவில்லையே அப்பா என்று வந்து பார்த்தா வெளியிலே அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். என்ன அதிலிருந்து உங்களைத்தானே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் என்ன வெளியில் இருக்கிறீங்களேன்னு கேட்டால் நான் வரத்தான் போனேன், இவர் என்னை உள்ளே விடக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அட போப்பா, அவங்க தான் பேர் வைக்கணும் பிள்ளைக்கு, அவர்களை எதிர்பார்த்து தானே நாங்கள் மஜ்லிஸை இன்னும் தொடக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் என்று நிறைய வரலாறுகள். பல இடங்களில் விருந்து வைபத்திற்கு சொல்லும்போது சென்ற இடத்தில் கூட அவர்களை நிறுத்தி வைத்திருக்கு. காரணம் அவர்களுடைய அந்த தோற்றம் அப்படி. சரி, அப்படித்தான் நம்மளை நிறுத்தி விடுகிறார்களே, நமக்கு ஒரு கண்ணியம் இல்லையே, எனவே ஆடைகளை மாற்றிக்கொள்வோம் என்று கூட நினைக்கவில்லை. காரணம், அவர்கள்தான் இறைநேசர்கள், அவர்கள்தான் வலிமார்கள். அவர்கள் அணிகிற ஆடைகளை அல்லாஹ் அறிவான். வரலானா சௌபைசின் தலால் பத்ருல படிக்கிறோமே, கது லபிஸ்னா சௌபைசின், அல்லாஹ் அவர்களுக்கு சௌபைஸ் கண்ணியத்திற்குரிய ஆடையை அவர்களுக்கு அணிவித்திருக்கிறான். அதை அவர்கள் மற்றவர்கள் அணிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் சொன்னதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவுலியாக்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவுலியாக்கள் என்னுடைய ஜுப்பா, என்னுடைய ஆடைகளுக்குள்ளாலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அருமையான பெருமக்களே, முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கும். இப்படித்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்கள் வாசல்களில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள், வாசல்களில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். ஆனால் அவர்கள் எத்தகையவர்கள்? அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை, அல்லாஹ் கொடுத்து விடுவான், அப்படிப்பட்டவர்கள். ஹைர், அருமையான பெருமக்களே, நம்முடைய அப்பா சையத் அஹ்மத் அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தோற்றத்திலே இருப்பார்கள் என்பதை சொல்வதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். இப்படி இருக்க அப்பா அவர்களை பரிசோதிப்பதற்கென்றே சில பேர் இருந்தார்கள். நம்ம ஊரில் இருந்த சில உலமாக்கள், சில சார்புடைய உலமாக்கள், சில ஜமாத்துடைய உலமாக்கள், அவர்கள் அப்பாவிடத்தில் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள். என்னன்னு சொன்னால், அல்லாமா ஷேக் நூஹ் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாலே கோர்வை செய்யப்பட்ட வேத புராணம் இருக்கிறதே, இந்த வேத புராணம் குர்ஆனை வைத்து அப்பா அவர்களாலே சொல்லப்பட்ட வேத புராணம், இந்த வேத புராணத்தில் ஷிர்க் இருக்கிறது, ஷரியத்திற்கு மாற்றமானவை இருக்கிறது, எனவே வேத புராணம் படிக்கக்கூடாது என்று நீங்கள் ஃபத்வா தாருங்கள் என்று வந்து கேட்டார்கள் அப்பா அவர்களிடத்தில். சையத் அஹ்மது முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், எழுதியவர்கள் கோர்வை செய்தவர்கள் மாபெரும் மகான் அல்லாமா ஷேக் நூஹ் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் கோர்வை செய்ததை எப்படி நான் போதக்கூடாது என்று சொல்ல முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். சரி, அப்படியானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில வரிகள், சில வாசகங்கள், இவற்றை சொல்லி இவற்றையாவது நீக்கிவிடுங்களேன் என்று சொல்கிறார்கள். அப்பா அவர்கள் முற்றாக மறுத்துவிட்டார்கள், அதையும் செய்ய முடியாது. சரி, அப்படியானால் இதை ஓதலாம் என்று ஃபத்வா தாருங்கள். ஏனென்றால் நம்முடைய மார்க்கத்தில் எப்படி கலீஃபாக்கள் 4 பேரோ, எப்படி இமாம்கள் 4 பேரோ, எப்படி வேதங்கள் 4,
அப்படி 4 அம்சங்கள் ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத் இருக்கிறது. வெறுமனே ஷரியத்தை வைத்துவிட்டு மட்டும் பேசிவிட முடியாது. அல்லாமா நூலில்லா ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்திலேயே சொல்வார்கள், ஷரியத் என்பது ஒரு பழத்தினுடைய தோலை போன்றது. பழத்தின் தோலை போன்றது. அதன் உள்பகுதி பழம்தான் தரீகத்தாக இருக்கிறது. அதனுடைய உட்பகுதியிலே இருக்கக்கூடியது தான் ஹகீகத்தாக இருக்கிறது. அதனுள்ளும் ஒரு சுவை இருக்கிறது, அது மாரிஃபத்தாக இருக்கிறது. அந்த 3ஐயும் பாதுகாக்கக்கூடிய வெளித்தோல் ஷரியத்தாக இருக்கிறது. சிலர் ஷரியத்தோடு நின்று விடுவார்கள். அல்லாஹ் யாருக்கு அந்த நசீபை கொடுக்கிறானோ, யஹ்தில்லாஹு லிநூரிஹி மையஷா, அல்லாஹ் அவனுடைய நூரை யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் அதன்பால் வழிகாட்டுகிறான். அதை அறிந்து கொள்வதற்கான வழி என்ன? குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. ஷரியத்தும் இருக்கிறது, தரீகத்தும் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தரீகத்தினுடைய பாதையை, அந்த ஞானத்தை திறந்து கொடுக்கிறான். அப்படி பெற்ற மகான்கள் தாங்கள் பெற்ற அந்த ஞானங்களை யார் தங்களிடத்திலே பையத்து பெற்றார்களோ அவர்களுக்குத்தான் கற்றுக் கொடுப்பார்களே தவிர வெறுமனே பொதுவாக அந்த செய்திகளை சொல்லிவிட மாட்டார்கள். எனவே அப்பா சையத் அஹ்மத் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அதை அப்படி நான் சொல்ல முடியாது. சரி, அப்படியானால் இதற்கு ஆதாரம் தாருங்கள். இதை ஓதலாம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். சரி, நான் வேண்டுமானால் அதை பார்த்து சொல்கிறேன் என்று அப்பா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு வாரம் கடந்து விட்டது. மறுநாள் ஜும்மாவுடைய நாள். இந்த உலமாக்கள் வருகிறார்கள். நம்ம ஊரில் இருந்த சில உலமாக்கள் அவர்கள் என்ன பார்த்தீர்களா, ஆதாரம் கிடைத்து விட்டதா, நாளைக்கு ஜும்மாவிலே பிரகடனம் செய்து விடுவீர்களா? ஒன்று வேதபுராணம் ஓதுவதற்கு ஆதாரம், அல்லது ஓதக்கூடாது என்ற ஃபத்வா. 2இல் 1 ஜுமாவில் சொல்லிவிட வேண்டும். சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்பா அவர்கள் சொன்னார்கள், நான் ஆதாரம் கிதாபுகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை, நமக்கு கிடைக்க வேண்டும். முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்திற்கு அனுப்புகிற போது என்ன சொல்லி அனுப்பினார்கள்? பிமதஹக்கும், எதை கொண்டு நீங்கள் தீர்ப்பளிப்பீர்கள் என்று கேட்டார்கள். குர்ஆனை கொண்டு என்று முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறாங்க. அப்போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஃபைல்லம் தஜித், அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையானால், குர்ஆனில் இல்லையானால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கவில்லை. குர்ஆனில் எல்லாம் இருக்கிறது. வலா ரத்துபின் வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன், காய்ந்த ஈரமான எந்த ஒன்றும் குர்ஆனில் இல்லாமல் இல்லை. திபியானல் லிக்குல்லி ஷை, எல்லாமுமே குர்ஆனில் இருக்கிறது. ஃபைல்லம் தஜித், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையானால், உங்களுக்கு அந்த விஷயம் தெரியவில்லையானால் என்ன செய்வீர்கள்? ஹதீஸை கொண்டு. அப்போதும் கேட்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹதீஸிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையானால் என்ன செய்வீர்கள்? லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களின் சொல்லில் செயலில், அன்றைக்கு மட்டுமல்ல இன்று 1400 ஆண்டுகளை காலத்தை கடந்துவிட்ட இன்றைக்கும் அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கிறது. கியாம நாள் வரையில் இந்த சமுதாயம் சந்திக்க இருக்கிற அத்துணை பிரச்சனைகளுக்குமான தீர்வையும் சொன்ன பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் செய்தனா முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஹதீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையானால் என்ன செய்வீர்கள் என்ற போது அவர்கள் பதில் சொல்கிறார்கள், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாமல் நான் இஜ்திஹாது செய்வேன், நான் ஆய்வு செய்வேன் என்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி வஃபக ரசூலில்லாஹ் வஃபக ரசூல ரசூலில்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரசூல், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலாக, தூதுவராக யமனுக்கு செல்கிறார்கள். அப்படி அவர்களுக்கு துஆ செய்து அனுப்பி வைத்தார்கள். அப்படி குர்ஆனில் இருக்கிறது, உங்களுக்கு கிடைக்கவில்லையானால் எப்படி? அதே போல கிதாபில் ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை, இருக்கத்தான் செய்கிறது. நமக்கு கிடைப்பதற்கு தாமதமாகலாம், அல்லது அந்த கிதாபுகள் கிடைப்பதிலே சிரமம் இருக்கலாம். அதனாலே ஆதாரங்கள் சொல்லப்படவில்லை என்பதாலே அந்த விஷயம் இல்லை என்பது பொருள் அல்ல. எனவே அவர்கள் என்ன பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். அப்பா சொன்னார்கள், இன்னும் கிடைக்கவில்லை, நான் பார்க்கிறேன். சரி, 2வது வாரம் வராங்க. 2வது வாரம் வருகிறார்கள். நாளை ஜும்மாவிலே சொல்லிவிடுவீர்களா கேட்குறாங்க. அப்பா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. யாருக்கு? 4 மذஹபிலும் ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவிற்கு அபாரமான அதீத ஆற்றல் பெற்றிருந்த மாபெரும் முஃப்தியா அல்லாமத்துன் நஹ்வி சையத் அஹ்மத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இன்னும் எனக்கு கிடைக்கல. சரி, அடுத்த வாரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வந்த உலமாக்கள். 3வது வாரம் நாளை வெள்ளி முந்தைய நாள் கேட்கிறார்கள், என்ன பார்த்தீர்களா? இல்லை. வந்தவர்களுடைய சப்தம் உயர்கிறது, இருந்தால் தானே கிடைக்கும், இன்னும் ஏன் பொறுக்க வேண்டும், நாளைக்கு நீங்கள் பிரகடனம் செய்துவிட வேண்டும் என்று ஒரு விதமான உத்தரவு துணியிலே பேசிவிட்டு போகிறார்கள். அப்பா அவர்கள் இரவெல்லாம் கிதாபை புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம்
தூங்கி கொண்டிருந்த அவர்களுடைய மனைவி எழுந்து வந்து தன் கணவரிடத்தில், என்னங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, இப்படி ஒரு கிதாப் பார்க்குறேன். இல்லை, நான் என்னுடைய கனவில் அல்லாமல் நூஹ் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, வந்து சொல்கிறார்கள், உன் கணவர் மாப்பிள்ளை எதையோ தேடிட்டு இருக்கிறார், அது மஹதராவில் லைப்ரரியில் ஃபுதூஹுல் கைப் என்ற முஹியுத்தீன் இப்னுல் அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் எழுதப்பட்ட அந்த கிதாபில் இந்த செய்தி இருக்கிறது, போய் பார்க்க சொல்லுங்கள் என்று பூவார் நூஹ் வலியுல்லாஹ் என் கனவுல வந்து சொன்னாங்கன்னு சொல்லும்போது, அப்படி சொல் என்று சொல்லி அந்த இரவு நேரத்தில் அகால வேளையில் எந்த வாகன வசதிகளும் இல்லாத சூழலில் இரவு நடுநிசையில் வீட்டிலிருந்து வெளியிலே வந்து அந்த அபாரமான பிரம்மாண்டமான அந்த மஹதராவினுடைய கதவுகளை தட்டி உள்ளே சென்று அந்த ஃபுதூஹாத்துல் மக்கியா என்கிற அந்த கிதாபை எடுத்து அப்பா அவர்கள் அந்த இடத்தில் வேதபுராணம் ஓதுவதற்கான காரணத்தை அந்த கிதாபிலே கண்டுபிடித்து அதில் அடையாளம் வைத்து கிதாபை அங்கேயே வைத்துவிட்டு வந்துவிட்டார்கள். இந்த நல்ல தருணத்தில் நாம் நினைவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. மஹதராவினுடைய நிர்வாக பெருமக்கள் இங்கே இருக்கிறீர்கள். மஹதராவில் இருக்கக்கூடிய எண்ணற்ற கிதாபுகள், ஏராளமான கிதாபுகள் பாதுகாக்கப்படாமல் பல பழுதுபட்டு போய் கொண்டிருக்கிற இந்த சூழலில் அதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த மஜ்லிஸினுடைய ஞாபக நாயகர் அல்லாமா முஹம்மது இஸ்மாயிலுல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட ஃபத்வாக்கள் 2 பெரிய கிதாபுகள், லாங் சைஸ் நோட்டில் 2 பெரிய கிதாபுகளாக அதை அன்றைக்கு மஹதராவினுடைய உஸ்தாதாக இருந்து சமீப காலத்தில் மறைந்த திருப்பூர் சிராஜுல் முனீர் மதரசாவினுடைய முதல்வராக இருந்து மறைந்தார்களே அல்லாமா முஹம்மது ஆலிம் ஹதரத் அவர்களால் எழுதப்பட்டு, அவர்களாலே அப்பா அவர்களுடைய ஃபத்வாவை எடுத்து எழுதி, என்ன காரணம்னா நல்ல எழுத்தாக இருக்கும், அவங்களுக்கு நல்ல எழுத்தாக இருக்கும் என்பதால் அவர்களால் எழுதப்பட்டு, அப்படி எழுதப்படுவதற்கு அன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹதியா அன்றைய பணம் 1000 ரூபாய். 1000 ரூபாய் அன்றைக்கு கிட்டத்தட்ட நான் சொல்வது 70 பீரியட் 1970 காலத்திலே அந்த ஃபத்வா கிதாபை தொகுத்து எழுதுவதற்காக வேண்டி 1000 ரூபாய் கொடுத்து எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த ஃபத்வா கிதாப் மஹதராவில் இல்லை. இன்றைய சமுதாயத்தினுடைய இன்றைக்கு நிகழுகிற வசீலா, இஸ்திகாதா போன்ற பல பிரச்சனைகளுக்கான தீர்வு அந்த ஃபத்வா கிதாபில் இருக்கிறது. அந்த கிதாபை கண்டெடுத்து தருவதற்கு உங்களிடத்தில் மனமு வந்து எங்களுடைய நஹ்வியப்பா நற்பணி மன்றத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். அதில் அவர்கள் மட்டுமல்லாமல் யாரால் முடியுமோ, மற்ற உலமாக்கள், பெருமக்கள் யாரால் எந்த வகையிலெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை செய்து அந்த கிதாப் மீண்டும் நம் கரங்களுக்கு வருமேயானால் இன்றைய சமூகத்தில் மண்டி கிடக்கிற இருள்கள் அகழ்வதற்கு அது ஒரு காரணமாக அமையும். அல்லாஹ் அதையும் நம் கரங்களிலே கொண்டு வந்து சேர்ப்பானாக. ஆமீன். அருமையானவர்களே, அப்பா அவர்கள் இரவு நேரத்தில் சென்று கிதாபை எடுத்து பார்த்துவிட்டு ஃபுதூஹாத்துல் மக்கியா கிதாபை வீட்டிற்கு கொண்டு வரவில்லை, அங்கேயே வைத்துவிட்டு வந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. காரணம், அப்படி கிதாபுகள் பேணப்பட வேண்டும். அப்படியே வைத்துவிட்டு வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு மறுநாள் இவர்கள் வருகிறார்கள். உலமாக்கள் வந்தாங்க. கொஞ்சம் சத்தம் உயரம், என்ன பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு மரியாதை குறைவான தோற்றத்திலே, பார்த்தீர்களா? அந்த நேரம் அப்பா அவர்கள் தங்களுடைய ஜதுபு ஏற்பட்டு, அவர்களுக்கு ஒரு ஜதுபு ஏற்பட்டு அவர்கள் வந்தவர்களை திட்டி தீர்த்தார்கள். என்னடா காரியம் செய்து விட்டீர்கள், எவ்வளோ பெரிய வதீகத்தை செய்துவிட பார்த்தீர்களே, நீங்கள் கொடுத்த அந்த நெருக்கடியிலே நான் மட்டும் நெருக்கடியில் இழந்து போய் உங்களுடைய சொல்லை ஏற்றிருந்து வேதபுராணம் படிக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தால் என்னவாகி இருக்கும், வாருங்கள் என்று மஹதராவிற்கு அழைத்து சென்று மஹதராவில் இருந்த அந்த ஃபுதூஹாத்துல் மக்கியா கிதாபை எடுத்து காட்டினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அருமையான பெருமக்களே, அப்படி ஞானங்கள் அவைகள் ஏடுகளில் நிறைந்திருக்கின்றன. அதே நேரத்தில் அவற்றை அடையக்கூடிய, அவற்றை அறியக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். ஹைர். அல்லாமா சையத் அஹ்மத் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நீண்ட நெடிய வரலாற்று செய்திகளிலிருந்து ஒரு செய்தி இது. அவர்களுடைய மகனாக பிறந்தவர்கள் தான் அல்லாமா முஹம்மது இஸ்மாயிலுல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்றைய நிகழ்வினுடைய ஞாபக நாயகர். அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், சையத் அஹ்மத் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய குருவித்துறை பள்ளிவாசலிலே மதரசாவில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மஹதராவினுடைய முதர்ரிஸ். சையத் அஹ்மத் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதர்ரிஸ் மஹதரத்துல் காதிரியா, அங்கேயும் இருந்தார்கள். நம்முடைய குருவித்துறை பள்ளியிலும் பாடம் நடத்தி இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் பல மாநிலங்கள், நமது நாட்டின் பல மாநிலங்களிலிருந்தும்
பல நாடுகளிலிருந்தும், குறிப்பாக இலங்கையிலும் கூட கல்முனை, காத்தான்குடி, அட்டாளச்சேனை, அக்கரைப்பற்று, மட்டக்களப்பு இது போன்ற பகுதியில், கிழக்கு பகுதியிலே உள்ள மக்கள் எல்லாம் நிறைய வந்து அப்பா அவர்களிடத்தில் கல்வி கற்று சென்றிருக்கிறார்கள். அவர்களிலே முக்கியமாக அப்துல் கரீம் ஹதரத் என்று அட்டாளச்சேனையிலே மறைந்து வாழக்கூடிய மகானவர்களும் முக்கியமான ஒரு மாணவர். ஒரு கட்டத்திலே இலங்கையில் நடைபெற்ற ஒரு விவாதம், அப்படி விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போது நமது ஊரை சார்ந்து சில பேர் கேட்குறாங்க, அவர்களை பார்த்து, நீங்கள் எங்கள் அப்பாட்ட ஓதினவங்க தானே, ஓதிவிட்டு எங்களுக்கு எதிராக பேசுகிறீங்களேன்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பாட்ட ஓதிட்டு எங்களுக்கு எதிராக பேசுகிறீர்களே. அவர்கள் சொன்ன பதில், அப்பா உங்கள் அப்பாட்ட ஓதியதால் தான் என்னால் சொல்ல முடிகிறது, அவர்களிடத்திலே நான் குடித்த பால் என்று சொன்னார்கள். சத்திய சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கையை அங்கு நிலைநாட்டினார்கள். அல்லாமா அப்துல் கரீம் அட்டாளச்சேனை கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வனஃபானா பி உலூமிஹி ஆமீன். அருமையான பெருமக்களே, அப்படி பல பகுதிகளிலும் மக்கள் வந்து இவர்களிடத்திலே கற்று சென்றார்கள். அப்படி நமது பள்ளியிலே, குருவித்துறை பள்ளியிலே இருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது தான் கிதாபை புரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் அந்த இபாரத் வாசிக்க வரவில்லை. யாருக்கு? ஏராப் இல்லாமல் கிதாபை புகாரியை ஓதினார்களே அந்த மாபெரும் மகான், அவர்களுக்கு அந்த இடத்தில் ஹல்லாகவில்லை. அந்த இடத்தில் அவர்களுக்கு அங்கே ஒரு முடிச்சு அது அவிழவில்லை. பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தொழுகைக்கான பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. சரி, கிதாபை மூடி வைங்க, பிறகு வந்து திரும்ப வந்து பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களிலே பெரும் பெரும் மகான்களுக்கு இப்படி ஏற்பட்டிருக்கிறது. அதன் மூலமும் அல்லாஹ் சில செய்திகளை வெளிப்படுத்துகிறான். சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சதகத்துல்லா என்று பெயர் வந்ததே அரபு நாட்டில் இருந்து தான். அங்கே ஹரமிலே பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முஃப்தி பாடம் நடத்தி கொண்டிருக்க பார்க்குறாங்க, வலவு கான ஜபலின் என்று இருக்கிறது. தொழுகையினுடைய சட்டம், தொழுகையிலே இருக்கிற போது மேலாடை அணிந்திருக்க வேண்டும், குறைந்தபட்சம் ஒரு நூலாவது இருக்க வேண்டும். வலவு பி ஹபலின், ஒரு கயிறாவது இருக்க வேண்டும் என்ற இடம். ஆனால் அங்கே வலவு பி ஜபலின் என்று இருக்கிறது. ஹபல் என்றால் கயிறு, ஜபல் என்றால் மலை. எப்படி இங்கே பிடிபடாமல் இருக்கிறார்கள். அங்கும் அப்படித்தான். தொழுகை நேரம் வந்தது, தொழுகைக்கு போய்விட்டார்கள். இதை ஓரமாக இருந்து பார்த்து கொண்டிருந்த அப்பா சதகத்துல்லாஹில் காதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிதாபை எடுத்து, தாங்கள் வைத்திருந்த அன்றைக்கு பழைய காலங்களிலெல்லாம் நம்முடைய பெருமக்கள் பெரியோர்கள் தங்களுடைய இடுப்பிலே சின்ன கத்தியை தொங்க விட்டிருப்பார்கள். அதை எடுத்து அந்த உலவு ஜபலின் என்று இருக்கிற அந்த ஹேவுக்கு கீழ் இருக்கிற அந்த புள்ளி இருந்தால் ஜீம், அது ஒரு அந்த இடத்தில் நஜீஸை வைத்திருக்கிறது. எனவே அது ஜீம் அல்ல, அது நுக்தா அல்ல, அது ஈனுடைய நஜீஸ். அதை சுரண்டி எடுத்து வைத்து விட்டார்கள். மக்கா ஷரீஃபினுடைய முஃப்தி ஹரமிலே தரிசு நடத்தி கொண்டிருந்தவர்கள் வந்தார்கள், கிதாபை புரட்டினார்கள். அந்த இடம் சரியாக இருக்கிறது. இப்போ சரியாக இருக்கிறது, முதலில் ஏன் சரியாக இல்லை, என்ன காரணம்? மாணவர்கள் சொன்னார்கள், இவர் தான் ஏதோ செய்தார் என்றார்கள். பார்த்தால் அவர்களை விசாரித்தால் விஷயத்தை சொல்லிவிட்டார்கள். அப்போதுதான் சொன்னார்கள், இவ்வளவு பெரிய அரபு நாட்டிலே பிறந்து அரபியை தாய்மொழியாக கொண்ட எங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள், அரபும் அல்ல அஜமி, நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யார் என்று, உங்கள் பெயர் என்னான்னு கேட்குறாங்க. அப்போ அவர்களுக்கு பெயர் சதக்கா என்பது தான் அவர்களுடைய பெயர். நாகூர் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கனவிலே, அவர்கள் சுலைமான் ஒலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையின் கனவிலே வந்து உங்கள் பேருக்கு சதக்கா என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே சதக்கா என்று பெயர் வைக்கப்பட்டது. அதைத்தான் சொல்கிறார்கள், என் பெயர் சதக்கா என்றார்கள். நீங்கள் சாதாரண சதக்கா இல்லை, சதகத்துல்லா, அல்லாஹ் எங்களுக்கு தந்த சதக்காவாக நீங்கள் இருக்கிறீங்க. தமிழில் அல்லா பிச்சைன்னு அர்த்தம். அல்லா பிச்சை. இன்றைக்கு சில பேர் அல்லா பிச்சைன்னு பேர் வைக்கக்கூடாது, உலாம் ரசூல்னு பேர் வைக்கக்கூடாது, அல்லா பக்ஷ் என்று பெயர் வைக்கக்கூடாது எழுதி வைத்திருக்கிறார்கள் உருது கிதாபுகளில். அப்படியானால் சதகத்துல்லா என்பது என்ன தவறா? இல்லை. ஹைர். அப்படி சதகத்துல்லா என்ற பெயர் அப்பா அவர்களுக்கு கிடைத்தது அரபு நாட்டில். அதே போல் நம்முடைய இந்த மதரசாவிலே அல்லாமா முகமது சையீத் அஹமது முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது அந்த இடம் அவர்களுக்கு அந்த முடிச்சு அவிழவில்லை. தொழுகைக்கான நேரம் வந்தது, போய்விட்டார்கள். அந்த நேரம் முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகன் வாப்பா பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரைக்கார் பள்ளியிலே பாடம் நடத்துவார்கள். பெரும்பாலும் தந்தை குருவித்துறை பள்ளியிலும் மகனார் முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரைக்கார் பள்ளியில் தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள். மரைக்கார் பள்ளியில் இருந்து தான் தரிசு நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வி சேவையை மரைக்கார் பள்ளியில் தான் செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். அப்படி இருக்க இவர்கள் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்குள்ளாலே வருகிற போது இந்த அப்துல் கரீம் ஹதரத், அட்டாளச்சேனை அப்துல் கரீம் ஹதரத் கிதாபை எடுத்துக்கொண்டு
அப்பா முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை காக்கா என்று உறவு முறையிலே அழைத்து, காக்கா கொஞ்சம் இதை பாருங்களேன் என்றபோது ஆமாம் பார்த்தார்கள். அந்த இடத்தை வாசிக்கிறார்கள், அலமி என்று வாசிக்கிறார்கள். அந்த இடம் கரெக்டாக அதுக்கு அந்த இடம் அலமி என்று வாசிக்கிறார்கள். அப்படியா சரி என்று கிதாபை மூடி வைத்து விட்டு போனார்கள். திரும்ப அப்பா சையத் அஹ்மத் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து உட்கார்ந்து பாடம் நடத்த அமர்ந்த போது இந்த அப்துல் கரீம் ஹதரத் சொல்கிறாங்க, உஸ்தாத் அந்த இடம் அலமி என்று இருக்க வேண்டும். ஆமாம் பார்க்க, ஆமாம் சரியாகத்தான் இருக்கிறது. அப்படியானால் இது எப்படி நீ பார்த்தாய், என்ன எப்படி கண்டு கொண்டாய், தெரிந்து கொண்டாய் என்று கேட்டார்கள். இல்லை காக்கா வந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன். அவர்களுடைய அப்பா அவர்களுடைய மகனார், அதுதான் சொல்கிறாங்க, காக்கா வந்தாங்க கேட்டேன். ஓ அப்படியா, அவங்க பெரிய ஆலிம் சாப்பா. யார் சொல்கிறாங்க, யார் சொல்கிறார்? தந்தை சொன்னார்கள். தந்தையால் பெற்ற தகப்பனால் பெரிய ஆலிம் என்று பெயர் வைக்கப்பட்டவர்கள் முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய அப்பா அவர்கள் முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில ஃபத்வாக்களை எடுத்துவிட்டு தந்தை இடத்திலே கொண்டு போய் சரிபார்ப்பதற்காக கொடுத்தால் அதை அப்படி பார்த்துவிட்டு அதை அங்கீகரிக்கிற முகம் இல்லாமல் ஒரு விதமான அதிருப்தி தோற்றத்தில் கையிலே கொடுத்து விடுகிறார்கள். யார் வாப்பா கொடுத்து விடுறாங்க. நம்முடைய முஃப்தி அவர்கள் முகமது இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் திரும்ப அதை இன்னும் மெருகேற்றி இன்னும் பல கிதாபுகளை போட்டு கொடுக்குறாங்க. அதையும் பார்த்து விட்டு திரும்ப கொடுத்து விடுகிறார்கள். இப்படி 2-3 தடவை நடக்கிறது. இதை பார்த்து அப்பா அவர்களுடைய முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் சையத் அஹ்மத் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மனைவியார் வந்து தன் கணவரிடத்தில் கேட்குறாங்க, மகன் எழுதிய அந்த ஃபத்வாவில் ஏதேனும் தப்பு தவறு இருந்தால் கொஞ்சம் திருத்தி கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் அதிருப்தியாக உங்கள் முகத்தை காட்டுகிறீர்கள் என்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், போடி அப்படியல்ல, அவர் எழுதியதை அந்த அபூர்வ அந்த ஆற்றலை பார்த்தால் எனக்கே அதிசயமாக இருக்கிறது, இந்த வயதிலேயே பிள்ளை இப்படி இருக்கிறானே என்று தந்தை தன் மகனை பார்த்து வியந்தார்கள். அந்த அளவிற்கு வியத்தகு ஞானம் பெற்றவர்கள் அல்லாமா முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அரபு மொழியில் தாய்மொழி தமிழில் அல்ல, அரபு மொழியில் அவர்கள் படைத்த அதீத அற்புதமான ஞான கிரந்தங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்திலே நான் பெருமையாக அல்ல, பெருமிதத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். சென்னை புதுக்கல்லூரியிலே நான் எம்ஏ அரபு கலையிலே எம்ஏவை முடித்துவிட்டு எம்ஃபில் செய்ய வேண்டும், ஆய்வுக்கலையில் ஈடுபட வேண்டும் என்ற போது அங்கே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, அரபு துறையிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அங்கே அரபு மொழிக்கு சேவையாற்றிய அறிஞர்களை பற்றிய ஒரு நிகழ்வு அது அங்கே நடந்து கொண்டிருக்கிற போது முஸ்தபா லுத்ஃபி அல் மன்ஃபுலூத்தி போன்ற மிஸ்ர், எகிப்து இந்த தேசங்களிலே உள்ள அரபு இலக்கிய செல்வர்கள் அவர்களின் பெயர்கள் அங்கே பேசப்படுகின்றன. அப்போதுதான் நான் நினைத்தேன், அவர்களெல்லாம் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். அவர்கள் அரபு இலக்கியங்களில் சேவை செய்தால் பெரிதல்ல, மாறாக தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழகத்தில் பிறந்து தென் தமிழகத்தில் பிறந்து அரபு மொழியில் வியத்தகு வித்ரியாவை கோர்வை செய்து தந்த மாதிகுர் ரசூல் சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய அரபு ஞானத்திற்கு முன்னால் இந்த முஸ்தபா லுத்ஃபி மன்ஃபுலூத்தி எல்லாம் எங்கே செல்வார்கள்? எனவே ஏன் இது இந்த சமுதாயத்தில் இவர்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள், இவர்களுடைய இந்த அபூர்வ ஞானம் ஏன் எடுத்துச் சொல்லப்படவில்லை என்று தோன்றிய ஒரு எண்ணத்தின் விளைவாக அரபு துறையினுடைய பேராசிரியராக இருந்த ஜனாப் முஜீப் அவர்களிடத்திலே சென்று நான் அரபு மொழிக்கு இலக்கியத்திற்கு சேவையாற்றிய அறிஞர்களில் எங்கள் ஊரை சார்ந்த அன்றைக்கு மாதிகுர் ரசூல் சதகத்துல்லா அப்பா அவர்கள் சேவை செய்திருக்கிறார்கள். தமிழ் மொழியிலே இலக்கியத்திற்கு சேவையாற்றிய பல அறிஞர்களில் ஷாம்ஸ் ஆபிதீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு செய்திருக்கிறார்கள். பல ஹதீது கிரந்தங்களை தமிழிலே இலகு தமிழிலே பாடல் வடிவிலே இருந்திருக்கிறார்கள். சாதாரணமான சேவை அல்ல, மாபெரும் சேவை. இப்படி அன்றைக்கு பல பேர் இருந்திருக்கிறார்கள். நான் நினைத்த நம் காலத்திற்கு சற்று முன்னதாக வாழ்ந்து மறைந்தவர்கள் அல்லாமத்துல் முஃப்தி முகமது இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களை பற்றி தொகுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் மேலிட்டால் அவரிடத்திலே சென்று ஏன் எங்கள் ஊரிலே காயல்பட்டணத்திலே உள்ள அறிஞர் பெருமக்கள் அவர்கள் ஆற்றிய அரபு இலக்கியத்தினுடைய சேவையை குறித்து நான் ஆய்வு மேற்கொள்ளலாம் என்ற என் கருத்தை சொன்னபோது எனக்கு கைடாக வழிகாட்டியாக இருந்த ஜனாப் முஜீப் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படின்னா ஒன்று செய்யுங்க, உங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்திருக்கிறார், அவர் பேர் இஸ்மாயிலுன் நஹ்வி, அவரை பற்றி பண்ணுறீங்களான்னு கேட்குறார். இப்படி தான் கேட்டார். அவர் அந்த முஜீப் என்று சொல்லக்கூடிய அந்த பேராசிரியர் சதகத்துல்லா அப்பா அவர்களை பற்றி எம்ஃபில் பிஹெச்டி 2 முடிச்சிருக்கிறார். அவர் கேட்கிறார், உங்கள் ஊரில் உள்ள இஸ்மாயிலுன் நஹ்வியை பற்றி பண்ணுறீங்களான்னு கேட்குறார். எனக்கு பழம் நழுகி பாலில் விழுந்து அதுவும் நழுகி வாயில் விழுந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியில் தான் சொன்னேன். அவர்கள் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களின் பேரப்பிள்ளைகள் தான் நான் செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் அருளால் ஆய்வு செய்து அப்பா அவர்களுடைய அந்த இலக்கிய சேவையை குறித்து கிடைத்த வரையிலான தகவல்களை
இன்னும் பல தகவல்கள் கிடைக்கவில்லை. ஆய்வுக்கு பிறகும் சில தகவல்கள் கிடைத்தன. அப்படி பார்க்கிற போது அதீதமான, கொஞ்சம் நெஞ்சமல்ல, எத்தனையோ மௌலிதுகளை கோர்வை செய்திருக்கிறார்கள். அரபு மொழியில் ஒரு பாடலை எழுதுவது என்பது அதுவே அரபு மொழியினுடைய புலமை இருந்தால்தான் முடியும், இலக்கிய ஆற்றல் இருந்தால்தான் முடியும். இருந்த அந்த இலக்கிய புலமை ஆற்றலை கூட சரியாக பயன்படுத்திய விதத்தை சொல்ல வருகிறேன். அப்பா அவர்கள் 1-2 வரிகள் அல்ல, பல மௌலிதுகள் கோர்வை செய்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது மவாஹிபுல் பாரி ஃபி மனாகிபில் புகாரி என்று ஒரு பெரிய மௌலிது கோர்வை செய்தார்கள் முதலில். அதற்கு பிறகு மக்கள் ஓதுவதற்கு சிரமமாக இருக்கும் என்று அதை அவர்களே சுருக்கி சொல்கிறார்கள். இஹ்தஸர்து, நான் அதை சுருக்கி மின்ஹத்துல் பாரி ஃபி மிதஹத்தில் புகாரி என்று வழங்கினேன் என்று சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் 2 மௌலிதாகிவிட்டது. மவாஹிபுல் பாரி என்பது ஒன்று, மின்ஹத்துல் பாரி என்பது ஒன்று. இப்படியாக 2 மௌலிதுகளை கோர்வை செய்திருக்கிறார்கள். சையத் அஹ்மத் சாஹிப் பிரியமுத்துவாப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நைலு துர்ரா மின் மதுஹி அபி துர்ரா, பிரியமுத்துவாப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது, சின்ன முத்துவாப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மௌரிதுல் குரைரா ஃபி மதுஹி அபி துரைரா, சின்ன முத்துவாப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது, மஹ்தூம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது, ஹாபித் அமீர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது, நமது ஊருக்கு வந்து சென்ற மகான் லியாவுல் ஹக் சூஃபி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மஃபாஹிரி ஸைன் ஃபி மஆசிரி சூஃபி ஹுசைன் என்ற அவர்கள் மீது மௌலிது, கீழக்கரையில் உள்ள பல்லாக்கு தம்பி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மௌலிது. இப்படி எண்ணற்ற மகான்களின் மீது மௌலிதுகளை கிட்டத்தட்ட 12 பைத்துகளும் 12 ஹிகாயத்துகளும் கொண்டதை தங்கள் வாழ்நாளில் எப்படி இத்தனை மௌலிதுகளை எழுத முடிந்தது? இவை நமக்கு தெரிந்த வரையில், இன்னும் நமக்கு தெரியாமல் வெறுமனே கையெழுத்து பிரதியாக மட்டும் இருக்கிற 2 பெரும் கிதாபுகள் என்னுடைய தகப்பனார் மூலம் எனக்கு தரப்பட்டு என் கையில் இருக்கிறது. அதில் இருக்கிற சில மௌலிதுகள், அந்த காகிதம் அழிந்து போய்விட்டால் அப்பா அவர்களுடைய அரிய பெரிய சேவை இந்த சமூகத்திற்கு இல்லாமலே போய்விடும். அப்படிப்பட்ட அளவிற்கு தங்களுடைய மாபெரும் சேவைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தகவலை உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்பா அவர்களால் எழுதப்பட்ட மௌலிதுகள், அவர்களால் எழுதப்பட்ட மர்சியாக்கள், அவர்களால் எழுதப்பட்ட ஃபத்வாக்கள், அவர்கள் உபயோகித்த கிதாபுகள், அவர்கள் வீட்டிலே இருந்த கிதாபுகள், இன்னும் சொல்லப்போனால் அவர்களை பற்றி எழுதப்பட்ட, அவர்களை பற்றி எத்தனை பெரும் மகான்கள் எழுதியிருக்கிறார்கள். மக்கா ஷரீப் முஃப்தி அமீன் குதுபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்பா அவர்களை வாழ்த்தி எழுதினார்கள். கேரளாவில் உள்ள அகமது கோயா சாலியாத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்பா அவர்களை வாழ்த்தி எழுதியிருக்கிறார்கள். இப்படி அப்பா அவர்களை பற்றி சொல்லப்பட்ட பல செய்திகள், எவ்வளோ பெரிய செய்திகள். இப்படி எவை அப்பா அவர்களின் வீடுகளில் இருந்த கிதாபுகள், அவர்களுடைய மகனார் அல்லாமா சையத் அஹ்மத் ஆலிமுல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அவர்கள் வீடுகளில் இருந்து பல பேர் கைகளுக்கு பரக்கத்திற்காக பல பேரும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அந்த கிதாபுகளை நீங்கள் நஹ்வியப்பா நற்பணி மன்றத்தில் ஒப்படைப்பீர்களேயானால் அதை முழுமையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சௌகரியங்கள் வசதிகளை கொண்டு முழுமையாக அதை ஸ்கேன் எடுத்துவிட்டு திரும்ப அந்த கிதாபை யார் தருகிறார்களோ அவர்களிடத்திலேயே கொடுத்து விடுவோம். அப்பா அவர்களின் அபூர்வமான ஞானங்கள் அடுத்த சமுதாயத்திற்கு, இனிவரும் சந்ததியினர்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் பெரும் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் பெரியோர்கள், அப்பா அவர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் உலமா பெருமக்கள் யாவரிடத்திலும் வேண்டிக் கொள்கிறேன். அதை இன்னும் அவர்களுடைய அந்த கிதாபுகள், அப்பா அவர்களுடைய மௌலிது கிதாபுகள், அப்பா அவர்களை பற்றிய மௌலிது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சங்கைக்குரிய ஆலிம் மருந்தகை அஹமது அப்துல் காதர் ஆலிம் அவர்கள் எழுத இருக்கிறார்கள். எனவே அதையும் நாம் அச்சிடுவோம். அதே போல் அப்பா அவர்களால் எழுதப்பட்டு அச்சிடப்படாமல் கையெழுத்து பிரதியாகவே இருக்கிற அந்த நூல்களை இனியும் அப்படி வைத்திருப்போமேயானால் கால வேகத்தின் சுழற்சியில் அது காணாமல் போய்விடும். அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹைர் அருமையான பெருமக்களே, அப்படி அப்பா அவர்கள் எண்ணற்ற மௌலிதுகள், அதே போல் மர்சியாக்கள், பைத்துகள், இப்னு ஹஜர் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது, முஸ்லிம் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது, எண்ணற்ற பல வலிமார்கள், இறைநேச செல்வர்கள் அவர்கள் மீதெல்லாம் அற்புதமான காவியங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய அப்பா அவர்கள். அவர்களுடைய அரபு மொழி இலக்கிய சேவைக்கு இதுவரெல்லாம் காரணமாக இருக்கிறது. ஹைர் அருமையான பெருமக்களே, இப்படியாக இருக்க நம்முடைய அப்பா அவர்கள் நமது ஊரிலே வாழ்ந்து கொண்டு நமது மக்களுக்கெல்லாம் இஸ்லாஹ் செய்து கொண்டு தீனி தாவத்தினுடைய காரியங்களை செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். தாவத்துடைய வேலை அப்பா சிறப்பாக செய்தார்கள். மக்களுக்கெல்லாம் சத்தியம், ஹக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அப்பா அவர்கள் முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம ஊரில் அவர்கள்தான் தப்லீக் ஜமாத்தினுடைய அமீராக, தலைவராக இருந்தார்கள் என்று ஒரு நோட்டீஸ் பழைய காலத்தில் உள்ளது, இன்றைக்கு வருகிறது. ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். நாம் ஃபித்னா செய்வதற்கு நம்ம நோக்கமல்ல, பிரச்சனை பண்ணுவது நோக்கமல்ல. அப்பா அவர்கள் தப்லீக் ஜமாத்தினுடைய அமீராக இருந்திருப்பார்களே ஆனால் அந்த தப்லீக் ஜமாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அதன் வழியிலே செல்வதற்கும்
கொடுப்பதற்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக தயாராக இருக்கிறோம். அப்பா அவர்களின் அகீதாவின்படி வசீலா, இஸ்திகாதா, மௌலிது ஷரீப், ஈசாலு சவாப், இறைநேச செல்வர்களுடைய ஜியாரத்திற்கு ஆண்களும் பெண்களும் செல்வது, இந்த விஷயங்களில் ஈடுபடுவார்களேயானால், தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்களும் ஈடுபடுவார்களேயானால், அல்லது அதை சார்ந்த கொள்கையாளர்கள், அதனுடைய உலமாக்கள் இந்த விஷயத்தில் தங்களுடைய ஃபத்வாவை, தங்களுடைய கருத்தை தெளிவுபடுத்தி தருவார்களேயானால் நாங்களும் அதில் ஈடுபட தயாராக இருக்கிறோம். அப்பா அவர்கள் செய்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த கிதாபுகளை எடுத்து தருகிறோம். இதில் எழுதப்பட்டிருக்கிற ஃபத்வாக்களை, அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த வசீலா, இஸ்திகாசா, இதை நீங்கள் உங்களுடைய தப்லீக் ஜமாத்தினுடைய அமீரகமாக இருக்கிற, தலைமையகமாக இருக்கக்கூடிய டெல்லியினுடைய மர்க்கஸிலே உள்ள உலமாக்களிடத்தில் காட்டி இதை ஓதலாம் என்று ஒரு ஃபத்வா ஒரு வெள்ளை காகிதத்தில் பெற்று தாருங்கள். முழுமையாக முற்றாக நாங்கள் தப்லீக் ஜமாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அன்றி இதை காரணமாக வைத்துக்கொண்டு அப்பா தான் தப்லீக் ஜமாத்தை தொடங்கி இருக்கிறாங்க என்ற ஒரு பிரச்சாரத்தை, தவறான பிரச்சாரத்தை முன்வைக்க வேண்டாம் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு யார் மீதும் குரோதம் இல்லை. கொள்கை சத்திய சுன்னத்துல் ஜமாத்தின் கொள்கை இதுதான் என்று சொல்லுங்கள். சுபஹான மௌலிது ஓதுவது கூடும் என்று இன்றைக்கு நமது ஊரினுடைய 2 மதரசாக்களும் ஃபத்வா தந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். தருவார்களா? அதை நினைத்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்பா அவர்கள் மீது உருஸ் நடத்துகிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னொரு செய்தி ஊடுருவி வருகிறது. அவர்கள்தான் தப்லீக் ஜமாத்தினுடைய அமீர் என்று சொல்லப்படுகிறது. பிரசுரங்கள் வெளியிடப்படுகின்றன. அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்பா அவர்களின் கொள்கைப்படி நடக்குமேயானால் இன்ஷா அல்லாஹ் மற்ற ஊர்களை வேண்டுமானால் விட்டுவிடுவோம். நம்ம ஊர்லையாவது நாம் செய்வோம், தப்லீக் செய்வோம், மக்களை தொழுகைக்கு அழைப்போம், ஹராம் ஹலாலை எடுத்துச் சொல்வோம், ஏவல் விளக்கலை பேசுவோம், அதே நேரத்தில் மௌலிது ஷரீப் ஓதுவோம், ஈசால் சவாப் செய்வோம், தர்காக்களிலே ஜியாரத்து செய்வோம். இவற்றையெல்லாம் சேர்ந்து செய்வதற்கு தயாராக வருவீர்களேயானால், முன் வருவீர்களேயானால் நமது ஊரில் ஒற்றுமை நிலவுவதற்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் வர வேண்டும் என்று அப்பா அவர்களின் இந்த முபாரக்கான உரூஸ் நிகழ்வை காரணமாக வைத்து அவர்களின் சன்னதியிலே, அவர்களின் தர்பாரிலே நின்று கொண்டு நான் சொல்கிறேன். இந்த சமூகம் ஒற்றுமை வருவதற்கு, வெற்றி பெறுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். நாங்களும் முன்னெடுத்து வர தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, நம்முடைய அப்பா அவர்கள் மாபெரும் மகானாக, ஒரு விலாயத்து பொருந்தியவர்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து சதகத்துல்லா அப்பா வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜியாரத்து செய்வதற்காக வந்த ஷேக் அலி ஜபருத் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம ஊருக்கு வந்திருந்த போது நம்முடைய அப்பா அவர்கள் ஷேக் அலி ஜபருத் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் பையத் ஆகினார்கள். அதற்கு பிறகு ஜபர்தியா என்று சொல்லக்கூடிய, பாலவி என்று சொல்லக்கூடிய அந்த தரீகாவினுடைய ஒரு ஹலீஃபாவாக அல்லாமா முஹம்மது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளங்கினார்கள். அவர்கள் விளங்கியது மட்டுமல்ல, அதற்கு பிறகு தன்னுடைய ஹலீஃபாவாக இந்த ஊரில் ஒருவரை நியமித்தார்கள். அவர்கள் யார் என்றால், அண்மையிலே மறைந்த அல்லாமா மர்ஹூம் நூவண்ணா தானா நூகுத்தம்பி ஆலிம் ஜுமானி முஃப்தி அல்லாமா முத்துச்சூடர் ஆசிரியர் அவர்கள்தான் அப்பா அவர்களுடைய ஹலீஃபாவாக இருந்தார்கள். அப்பா அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்த அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேப்பர், என்னுடைய ஹலீஃபாவாக உங்களை நியமிக்கிறேன் என்று அப்பா அவர்கள் எழுதி கொடுத்த அந்த பேப்பர் என்னுடைய கையில் இருக்கிறது. யாரும் சந்தேகப்பட்டாலோ அவசியப்பட்டாலோ கேளுங்கள், எடுத்து தர தயாராக இருக்கிறேன். அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் வாசித்து விடுகிறேன். அப்பா அவர்கள் அல்லாமா நூஹுத்தம்பி ஆலிம் ஜுமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வழங்கிய அந்த ஹிலாபத் நாமா, அந்த ஹிலாபத் நாமாவை மட்டும் நான் சொல்லி, அருமையான பெருமக்களே, அப்பா அவர்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தன்னுடைய ஞான பிரதிநிதியாக அவர்களை நியமித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்போ நூஹுத்தம்பி ஆலிம் ஜுமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அரபு மொழி இலக்கியத்தில் அதீத சேவை செய்திருக்கிறார்கள். நிறைய மௌலிதுகளை அவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். காதி அலாவுதீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது, அதே போல் முகமது இஸ்மாயில் ஜலாலி தங்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது, முவ்வலி நாதாக்கள் மீது, ஈக்கியப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது, ஓதுநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதும் கடைசியாக ஒரு மௌலிதை அவர்கள் கோர்வை செய்து அதையும் என்னிடத்திலே காட்டினார்கள். இப்படி அவர்கள் செய்த எண்ணற்ற அரபு இலக்கிய சேவைகளும் இருக்கிறது. அவற்றையும் நிகழ்காலத்தில் வருங்காலத்தில் மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு முன்வர வேண்டும் என்று அப்பா அவர்களுடைய குடும்பத்தார்களிடத்திலும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்து நம்முடைய அப்பா அவர்களுக்கு கொடுத்த அந்த ஹிலாபத் நாமா அதைத்து ஹாதிஹி சில்சிலத்தில் அலவியத்தில் காதிரியா லி முரீதி வ முஹிப்பி ஃபில்லா அஸ்ஸாதிக் சாலிஹ் நூஹு தம்பி லப்பை அல் ஆலிம் இப்னு ஷேக் சுலைமான் லப்பை இப்னு நூஹு தம்பி லப்பை அல் அல்லாமா வ அதைத்து
அத்தைத்துல் ஹிலாஃபத் தாம்மா ஒலி இஜாசத்துல் ஆம்மா. அப்போ அவர்கள் ஹிலாஃபத்தையும் இஜாசத்தையும் கொடுத்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய சங்கைக்குரிய நுகுத்தம்பி ஆலிம் ஜுமானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து கிடைத்த இந்த தகவல், அதே போல் அவர்கள் நுகுத்தம்பி ஆலிம் அவர்கள் கைப்பட எழுதி தந்த இன்னும் சில காகிதங்களும் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. ஹைர் அருமையானவர்களே, அப்பா அவர்கள் இப்படி தரீக்கத்தினுடைய சேவையையும் செய்து ஹிலாஃபத்தையும் வழங்கி, அதே நேரத்தில் அது இந்த சமூக மக்களிடத்திலே போய் சேராத ஒரு சூழ்நிலை, அதுவும் நம்முடைய கவலைக்குரிய ஒரு செய்தி என்பதையும் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான பெருமக்களே, அப்பா அவர்கள் செய்த அந்த மகத்தான சேவைகளில் ஒன்றுதான் புகாரி ஷரீஃப். புகாரி ஷரீஃபினுடைய துவா, அதற்காக இஜாசா இஸ்னாதை பெற்று வந்தது, அதற்காக அமீன் குத்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்தித்ததெல்லாம் பெரும் பெரும் சேவையாக இருக்கிறது. இந்த புகாரி ஷரீஃபிலே தான் கடைசி தினம் துவாவுக்கு பிறகு உள்ள இரவு அப்பா அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் புகாரி ஷரீஃபிற்கு நேர்ச்சையாக பாலை கொடுத்து அனுப்புவார்கள். அந்த பால் எல்லாவற்றையும் ஒரே சட்டியிலே ஊற்றி பொங்க வைத்து அதை மக்களுக்கு கொடுப்பார்களே, அந்த நேரத்தில் பால் திரைந்து போய்விட்டது. பால் கெட்டு போயிருச்சு. என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அங்குமிங்குமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம், அகால நேரம், என்ன செய்ய முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கிற போது அப்பா முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கும்போது அவர்கள் பால் பொங்குவது போல சிரிப்பாக இருக்கும் என்று ஒரு வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்து வருகிறது. அந்த நேரத்தில் பார்த்தால் திரைந்து போன பால் பொங்கியது. அல்ஹம்துலில்லாஹ், மக்கள் ஒன்று கூடி அதை எல்லோருக்கும் கொடுங்கள். திரைந்து போன பால் பொங்குமா? இங்கே அப்பா அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை அங்கே நிகழ்வாக நடந்தது. அப்பா அவர்களின் வாழ்க்கையிலே கண்ட கராமத். இன்னும் நிறைய கராமாத்துகள் இருக்கின்றன. மக்கள் கடுமையான கஷ்டத்தில் இருந்தபோது, மழை இல்லை என்ற கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருந்தபோது கடற்கரைக்கு மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு சென்று அப்பா அவர்கள் துவா செய்தார்கள். என்னுடைய தந்தை சொன்னார்கள், துவா முடிந்து திரும்ப நாங்கள் மழையில் நனைந்து கொண்டு வந்தோம் என்றார்கள். மழை இல்லை, மக்கள் சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்பா அவர்கள் துவா செய்கிறார்கள். கூடவே விலங்குகள், ஆடு மாடுகள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றன. அப்பா அவர்கள் கேட்கிறார், யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்தவர்கள் இந்த பிராணிகளை வசீலாவாக கொண்டு கேட்கிறோம். அவைகள் என்ன செய்தன? யா அல்லாஹ், மழையைத்தா என்று ஏந்தினார்கள், கரமேந்தினார்கள். நாங்கள் மழையில் நனைந்து கொண்டு திரும்பினோம் என்று என்னுடைய தந்தையார் சொன்னார்கள். இந்த செய்தியை புகாரி ஷரீஃப் மஜ்லிஸிலே பயானில் நான் சொன்னபோது, பயான் முடிந்ததற்கு பிறகு அப்பா அவர்களுடைய பேரராக இருக்கிற மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபினுடைய இன்றைய தலைவராக இருக்கிற அல்லாமா நஹ்வி புகாரி ஆலிம் அவர்கள் என்னை அழைத்து, பிள்ளை பாபா, நீ சொன்ன அந்த செய்திக்கு நான் சாட்சி, நானும் அந்த இடத்தில் இருந்தேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு என்னுடைய சாஜபா முத்துமாமா அவர்கள், முத்துலப்பை அவர்களும் சொன்னார்கள், அங்கு நானும் இருந்தேன். இப்படி அவர்களின் காலத்தில் இருந்து கராமாத்தை கண்டவர்கள் ஏராளம். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு ஞான மகானைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இத்தனை காலங்கள் கடந்து போய்விட்டன. இனிவரும் காலத்திலாவது விழிப்புணர்வுடன் இருப்போம். அவர்கள் ஆற்றிய அந்த சேவைகளை இந்த உலகத்தில் கண்டெடுப்போம். கண்டெடுத்து இனிவரை இருக்கிற சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு கொண்டு சேர்ப்போம். அந்த பணியில் நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். அதற்காக நாம் எந்த விதமான செலவுகளையும் செய்வோம், சிரமங்களையும் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் அத்தகைய மகான் வலியுல் காமில் அல்ல ஆலிமுல் ஃபாதில் ஷேகுல் காமில் அல்லாமா நஹ்வி முகமது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பொருட்டாலும், அவர்களுடைய சில மிகுந்த முன்னோர்களின் பொருட்டாலும் அல்லாஹு தஆலா நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை, நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தருவானாக. நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய தேவைகளை நிறைவேற்றி தருவானாக. இல்லங்களிலே அமைதியை புரிவானாக. மக்களுக்கு மத்தியிலே, மக்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருவானாக. மழலை செல்வங்களை தந்தருவானாக. நோயற்ற வாழ்க்கையை தந்தருவானாக. நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம் யாவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சத்திய சுன்னத்துவல் ஜமாத்தின் மீது நம்மை நிலைப்படுத்தி வாழும் காலமெல்லாம் வல்லலம் பெருமான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய நாவாக, அதில் நனைந்திருக்கக்கூடிய நாவாக அல்லாஹ் நம்முடைய நாவுகளை ஆக்கி வைத்தருள்வானாக. அருள் நபி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தையும் ஷஃபாத்தையும் பெறக்கூடிய, அவர்களின் திருமுக தரிசனத்தை இம்மையிலும் மறுமையிலும் நனவிலும் கனவிலும் திரும்பவும் திரும்பவும் பெறக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்லநாயன் தந்தருள் புரிவானாக. அவனுடைய உயர்ந்த லிகா ரிதா திருமுக தரிசனத்தையும் பொருத்தத்தையும் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. இந்த மஜ்லிஸிற்கு வந்திருக்கக்கூடியவர்கள், இங்கே வராதவர்கள், மறைவிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், சகோதரிகள், இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்ட தேட்டங்களை தங்கள் உள்ளங்களிலே சுமந்து கொண்டு துஆ செய்ய சொன்னார்களோ அவர்கள் அனைவர்களுடைய ஹாஜத்துகளையும் யா அல்லாஹ் நீ நிறைவேற்றி தருவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா இக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.